குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட கிரண் கிருஷ்ணமூர்த்தி. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம், பொதுமக்கள் என்கிட்ட நிறைய வாட்டி கேட்ட கேள்வி, என்னோட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, ஜென்ரலாக எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் மிச்சிலின் டயர் பெஸ்ட்டா பிரிஸ்டோன் டயர் பெஸ்ட்டா? நிறைய பேருக்கு ஒரு டவுட். நிறைய பேர் மிச்சிலின் டயர் வேணும்னு நிறைய ஷோரூம்ஸ் போகிறாங்க, ஆனால் அவங்க மிச்சிலின் டீலர் இல்லைனாலும் பிரிஸ்டோன் கொடுத்துட்றாங்க. கஸ்டமருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஒரு மிச்சிலின் டயர், ஒரு பிரிஸ்டோன் டயர் ரெண்டுமே இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து 195, 55, 16 டயர் சைஸ். இது ரெண்டுமே உங்களுக்கு நீங்கள் கம்பேரிசன் பண்ணி எது பெஸ்ட், எதுக்கு நீங்கள் மிச்சிலின் வாங்கணும், எதுக்கு நீங்கள் பிரிஸ்டோன் வாங்கணும், வாட் இஸ் த வேல்யூ ஃபார் மணி, உங்களுக்கு என்ன வேறு வேல்யூ அடிஷன் வருது. ஒரு டயர் வாங்கும்போது விலை மட்டும் நம்ம வாங்கணும், பார்த்து வாங்கணுமா, இல்லை டயர் நம்ம போடுற வண்டி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நினச்சி நம்ம சேஃப்டி நினச்சி வாங்கணுமா, இது எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கிளியர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே வந்து நான் 2 டயருமே இங்கே வச்சுருக்கேன். இது வந்து மிச்சிலினில் 195, 55, R16, 91V எக்ஸல். இது வந்து ஹுண்டாய் வர்னா ப்ளஸ் i20 ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் நிறைய வண்டி சின்ன சின்ன சைஸ் இப்போ காமன் எடுத்து பலியன் லேண்ட்ஸு எல்லாம் வந்து சேம் டயர் கீழே பிரிஸ்டோனில் வச்சுருக்கேன். 195, 55, 16, 87H. நல்லா பாருங்கள், 87H 91V வந்து ஸ்டார்ட் ஆகிற பேக். இப்போ ஒரு 5 விஷயம் உங்களுக்கு வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக சொல்ல போகிறேன். ஏன் மிச்சிலின் வாங்கணும், ஏன் பிரிஸ்டோன் வாங்கக்கூடாது, கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டமருக்கு எது பெனிஃபிட். நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் மிச்சிலின் டயர் நீங்கள் எந்த கண்ட்ரியில் வாங்கினாலும் இது எல்லாமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் டயர். பட் பிரிஸ்டோன் நம்ம இந்தியாவில் விற்கிற டயர் வந்து ஸ்டார்லெஸ் ரேட்டிங் இல்லாத டயர், ஸ்டார் ரேட்டிங்கே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கணும், என்ன சார் 5 ஸ்டாரு 6 ஸ்டார்னு சொல்கிறீங்க, 5 ஸ்டார் சாக்லேட்டான்னு கேட்குறீங்க, அது கிடையாது. இப்போ வீட்டுக்கு ஏசி வாங்கும்போது என்ன பண்ணுறோம், 5 ஸ்டார் ரேட்டட் ஏசி வாங்குவோம். ஏன்னா கரண்ட் பில் கம்மியாக வரும். ஸோ இது வந்து எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் பார்ட்டிகுலர்ஸை க்ளீன் பண்ணி கிளியர் ஏர் ஃப்ரெஷ் ஏரை கொடுக்கும். ஸோ கரண்ட் பில், எனர்ஜி எஃபிஷியன்சி இதை சேவ் பண்ணிங்கன்னா நம்ம 5 ஸ்டார் ஏசி வாங்கணும். ஸோ எஃபிஷியன்சி நல்லா. இதே மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் டயர் நீங்கள் காருக்கு போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஸ்விஃப்ட் கார் 40 லிட்டர் ஃபுல் டேங்க் டீசல் போட்டிங்கன்னா ஒரு 800 இந்த மிச்சிலின் டயர் நீங்கள் போட்டிங்கன்னா 880 கிலோமீட்டர் மைலேஜ், மினிமம் 10% மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த பிரிஸ்டோனில் எனர்ஜி எஃபிஷியன்சி இல்லாதவங்க 800 தான் வரும், குறையாது. என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 800 கிலோமீட்டருக்கு 80 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும்போது 10% வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டி ஒரு வருஷத்தில் 10,000 கிலோமீட்டர் ஓடுதுன்னா நீங்கள் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ லிட்டர் டீசல் போடணும், ஒரு லிட்டருக்கு வந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ், 500 லிட்டர் நீங்கள் டீசல். அதே நீங்கள் மிச்சிலின் டயர் போட்டிங்கன்னா 450 லிட்டர் டீசல் போட்டால் ஒரு வருஷத்துக்கு 50 லிட்டர் டீசல் இருந்துச்சு. 50 லிட்டர் போது 5,000 ரூபாய். ஸோ ஒரு 4 வருஷம் நீங்கள் 5 வருஷம் இந்த டயர் யூஸ் பண்ணிங்கன்னா 20-25,000 ரூபாய் டீசல் காஸ்ட்லேயே சேவ் ஆகிடும். ஆனால் இந்த டயர் நீங்கள் வாங்கும்போது பிரிஸ்டோனோட ஒரு டயர் மேலே 6 to 8% எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. ஒரு மாதத்தில் அந்த டீசல் காஸ்ட். ரெண்டாவது, இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க 29% லாங்கர் லைஃப். நீங்கள் என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த டயர் எவ்வளோ ஓடணும், அதை விட இந்த டயர் 50% கிலோமீட்டர் ஜாஸ்தி ஓடும். இதுக்கு என்ன ரீசன் நீங்கள் கேட்டிங்கன்னா, சிலிக்கா கண்டென்ட், ரப்பர் கண்டென்ட் இதில் வந்து உள்ளே வந்து ஜாஸ்தி. சிலிக்கா கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும்போது டயர் வந்து ஸ்மூத்தாக ஓடும், எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் வண்டிக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ரெண்டாவது, இந்த டயர் இங்கே பாருங்கள், இந்த சர்ஃபேஸை நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக சொரப்பாக இருக்கும். பட் இதே கை நீங்கள் மிச்சிலின் டயர் மேலே வச்சு சர்ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு சின்ன குழந்தையோட மூஞ்சி தொடுற மாதிரி இருக்கும். இதே ப்ராக்டிக்கல் ஃபீல் தான் அந்த வண்டிக்கு இருக்கும். அந்த டயர் போட்டு வண்டி ஓடும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஓடும்போது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து மிச்சமாக, தட் இஸ் கால்ட் மைலேஜ். ஸோ மிச்சிலின் டயரில் இது ஒரு மேஜர். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து பிரிஸ்டோன் டீலர்ஸ் மிச்சிலின் டயர் விற்கிறதுக்காண்டி விற்கக்கூடாதுங்க சார். சார் மிச்சிலின் டயர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு சார், கல்லடி பட்டால் உடஞ்சிடும் சார், நம்ம ஒரு ராங் நோஷன் கஸ்டமருக்கு பரப்புறாங்க. அது எல்லாமே போய் மிச்சிலின் டயர் வந்து சாஃப்ட் கிடையாது, இது ஃப்ளெக்சிபிள் என்ன அப்படின்னா, ஒரு நான் இருக்கேன், என் பக்கத்தில் ஒரு ஜிம்னாஸ்டிக் செய்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து உடம்பு எப்படி வேணாலும் வளைச்சாலும் அவர் வந்து எலும்பு உடையாது. ஆனால் நான் வந்து அவர் மாதிரி உடம்பை வளைச்சேன்னா என்னோட எலும்பு உடஞ்சிடும், பிகாஸ் என் மாட்ட ஜிம்னாஸ்டிக். ஸோ மிச்சிலின் டயர் எல்லாமே சாஃப்ட் டயர்ஸ் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் டயர்ஸ். ஸ்டோன் டயர் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் டயர்ஸ் கிடையாது, ரிஜிட் டயர்ஸ். நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு இன்சிடென்ட் வருது, நம்ம ரோட்டில் போகிறோம், பெரிய குழி வருது, டப்புன்னு வண்டி விட்டுரும். ஸ்டோன் டயர் இருக்கிற வண்டியில் என்ன ஆகும், டயர் ஆக்ஷன் ஆகாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு டயர் கட்டாகும். ஆனால் இதே மிச்சிலின் டயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டும் போது
ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. டயரே உங்களுக்கு வந்து ஷாக் அப்சர்வர் மாதிரி ஆக்ஷன் ஆகும், டயர் கட் ஆகும். ஸோ இதெல்லாம் மிச்சம் பெனிஃபிட். எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்த வந்து பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி பொய் சொல்லி கஸ்டமர்ஸ் ரொம்ப இப்போ நானும் பிரிஸ்டோன் டீலர் தான், பிரிஸ்டோன் டீலர். ஆனால் நான் வந்து எதுவுமே வந்து பணத்துக்காண்டி இது வந்து நான் சொல்லலை. என்னோட கஸ்டமருக்கு ஒரு உண்மையாக ஒரு ப்ராடக்ட் போய் சேர்க்கறதுக்கு என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆகாமல் இருக்குது, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பெனிஃபிட் இருக்குது. எஸ், ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மிச்லின் டயர் வந்து 25% விலை குறைச்சி. அதுக்கு முன்னாடி கூட மக்கள் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, சார் 25% விலை ஜாஸ்தி சார், கேனாட் அஃபோர்ட் இட் சார். கரெக்ட், நியாயமான கேள்வி தான். அதனால தான் இப்போ வந்து ஏப்ரல் 1 டயர் வந்து இப்போ வரையும் 25% குறைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயரில் நீங்கள் பாருங்கள் 91 VN இருக்குது, XLN இருக்குது, இதில் வந்து 87 HN இருக்குது. ரெண்டுமே ஒரே சைஸ், ஒரே வண்டி தான். 91 என்ன, லோட் கேரிங் கெப்பாசிட்டி. VN என்ன, ஸ்பீட் கெப்பாசிட்டி. இது வந்து 91 என்னும்போது இந்த டயரோட இதனோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஆட்டோமேட்டிக்காக லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும்போது என்ன ஆகும், டயர் லைஃப் கொஞ்சம் கூட வரும். அது இந்த சைடு வாலையே பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களே பார்க்கலாம், யாருமே கேட்க வேண்டியதில்லை. ஒரு டீலர்ஷிப் போயிட்டு நீங்கள் டயர் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இங்கே பாரு, ஜூம் பண்ணி காட்டுங்க. மேக்ஸ் லோட் 615 kgs இந்த டயர் மேலே பிரிண்ட் அடிச்சிருக்கு. இது வந்து மிச்லின் டயரோடது. அதே மாதிரி இப்போ இந்த பிரிஸ்டோன் டயர் காட்டுறேன் பாரு. ஜூம் பண்ணி காட்டு. மேக்ஸ் லோட் 545 kg. அதே மாதிரி ஹெச்என்னா ஸ்பீட் லிமிட் வந்து 190 km, விஎன்னா 240 km ஸ்பீட் ரேட்டிங். ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்களே பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து மிச்லினுக்கு சமம் கிடையாது, நாங்கள் கம்மியானது. மக்கள் இதை வந்து தயவுசெய்து தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல டயர் வாங்கணுன்னா இங்கே வாங்க. ஸோ இதனால் நீங்கள் கேட்கலாம், என்ன சார் எனக்கு பெனிஃபிட். இப்போ லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும்போது என்ன ஆகும், டயர் டைமானா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இது வந்து பேசிக் சயின்ஸ், எல்லாத்துக்குமே தெரியும். இதை நான் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டிட்டேன். நீங்கள் எந்த டீலர்ஷிப் நியர்பை ஷோரூமில் போய்ட்டு 2 மிச்லின் பிரிஸ்டோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு வாலில் போட்டுருக்கோம், பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு மோர் கிளாரிட்டி வேணுமா, வாட்ச் ஆட்டோமெண்ட்ஸ் வாங்க, நாங்கள் 2 டயர் பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காட்டுறோம், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தயவுசெய்து இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. மிச்லின் டயர் வேணும்னா வாட்ச் ஆட்டோமெண்ட்ஸ் வாங்க. இல்லை எனக்கு பிரிஸ்டோன் டயர் தான் வேணும், நான் தலைவர் ரஜினிகாந்த், தளபதி விஜய் மாதிரி பிரிஸ்டோன் இப்போ நாங்கள் பிரிஸ்டோன் டயர் தான் மார்க்கெட்டில் பெஸ்ட் ரேட் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் விற்கிறதுக்கு. ரெண்டாவது நாங்கள் ஒரு வியாபாரி. பட் ஆனாலும் வியாபாரம் பண்ணாலும் மனசாட்சிக்கு கொடுத்தாம ஒரு உண்மையான பொருளை சேர்க்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரிடே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ வெரி மச். அப்போ தான் நாங்கள் போகிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சார்.